வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் ரெஸ்டில் இருப்பாங்க, இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஜோதிடத்துக்கு அன்றைக்கி தான் வராங்க. அதனால் நான் இன்னைக்கு அட்டனன்ஸ் போட்டே ஆகணும். ஏன்னா மற்ற நாள் வேலை செய்கிறேன், லீவு நாளில் தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சனி ஞாயிறு கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு லீவு கிடையாது, அன்றைக்கி தான் வந்து உட்காரணும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 22/12/2024 மார்கழி 7 ஞாயிறு. இன்னைக்கு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? ஞாயிற்றுக்கிழமை அது ஜென்ரல் விசேஷம், அதை விட்டுருங்க. கணித மேதை ராமானுஜர் பிறந்த ஒரு நாள். அவரோட இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துறீங்களான்னு தெரியல. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு லெட்ரு போடுறாரு, பசி என்ன உயிர் கொல்லுது, என்ன செலவுக்கு காசு அனுப்பு. இந்த உலகத்தை நினைச்சு, அதனால தான் பாரதி சொன்னா பண்ணுது, தனி ஒரு மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழிப்போம், இந்த உலகமே தேவையில்லடா, தள்ளிடா அப்படின்னு. இவ்வளவு பெரிய மேதை, ஒரு 32 வயசுல கேன்சர்ல இறந்து, ஏத்துக்கவே முடியல அந்த இறப்பை நம்மளால. இன்னைக்கு இந்த டெக்னாலஜியில், இப்போ செல்ஃபோன் டெக்னாலஜி அவரோட கண்டுபிடிப்புன்றாங்க. ஏதோ ஒரு சூட்சம் அதில் இருக்கு, ஏதோ பதில் படித்தேன். இன்னும் எத்தனையோ தேடி எழுதி வச்சுக்கிறாரா, அதை கண்டுபிடிக்கவே முடியலையா. அந்த மாதிரிலாம் ஹார்வர்டு இவர் அவரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு, கார் நம்பரை எப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு அதில் ஒரு சூட்சம் வருதுன்றாரு. உடனே அது ஒரு விளக்கம் எழுதி போடுறோம். வாழும் காலத்தில் மேதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நல்ல சன்னியாசிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது, நல்ல சாமியார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க எல்லாமே அந்த காலத்தில் அவங்களை திட்டின்னு தான் இருக்கணும். அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்கள பற்றி தெரிய வருது, கொண்டாடுறோம். அண்ணா ஒருத்தர் சொல்லுவார், இருக்கும்போது எனக்கு செலவு காசு கொடுங்கடா, நான் செத்துட்ட அப்புறம் என் ஃபோட்டோ முன்னாடி வச்சு எதுவும் செய்யாதீங்கடா அப்படின்னு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மேதை ராமானுஜர். அப்பா இறந்துட்டான், தமிழனா பிறந்தான், அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம்னா மகர ராசி தான், முடிய போகுது, நைட்டோட முடியுது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம். மேஷராசி நேயர்களே, பிரயாணம் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, பக்கத்தில் என்ன கிராமத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு பிரயாணம் இருக்கு, குடும்பத்தாரோட போங்க ஜாலியாக. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு, சாயங்காலம் ரெஸ்டாரண்ட் எதனா போக வேண்டியதுதான், இல்லை காலையில் வீட்டுக்கு தேவையான அசைவ ஐட்டம் அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து செலவு பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள், அமைதி நிறைந்த நாள். கடகராசி நேயர்களே, சிந்தனை மிகுந்த நாள். வீட்டில் எல்லாம் உட்காந்து ஆலோசனைலாம் பண்ணலாம், இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுடைய மோட்டிவேஷன் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு நாள். நன்மைன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம சொல்கிறத கேட்டாவே நன்மை தானே. யார் இன்னைக்கு யார் சொல்கிற பேச்சு கேட்குறாங்க, இது ஒரு வருத்தமான விஷயம். அப்பா சொன்னால் பிள்ளை கேட்கறதில்ல, ஒய்ஃப் கேட்கறதில்ல, என்ன பண்ணுறது. அம்மா சொன்னால் பிள்ளை கேட்கறதில்ல, புருஷன் கொஞ்சம் கூட கேட்கறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட்டு தான் போயின்னு இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோதனை மிகுந்த ஒரு நாள். அதனால் அந்த சோதனையை நிறைவேற்றணும், கரெக்டாக யூஸ் பண்ணி பார்க்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைந்த, நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு முடிப்பாங்க. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீண்ட நாள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நினைவாகும், அது ஒரு சாதனையாக அவங்க கொண்டாடுவாங்க. மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேராசை, தன் சக்திக்கு மீறிய விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் இன்னைக்கு, கொஞ்சம் உடல் ரீதியான சிரமமும் இருக்கலாம், பண ரீதியான சிரமமும் இருக்கலாம், கொஞ்சம் சுதாரித்து நடந்துக்குவாங்க.
மீனராசி நேயர்களுக்கு சாந்தம் மிகுந்த ஒரு நாள். இதாக இருக்கும். சாந்தமாக இருக்கிறதுக்கே ஒரு கொடுப்பனை இருக்கணுங்க. சும்மாலாம் சாந்தம், அமைதி, நிம்மதி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுவும் இன்னைக்கு ஒரு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கரணம் பார்த்தீங்கன்னா பவம் பாலம், 2 பேரும் நீ வளர போகணும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவர் திடீரென்று ஒரு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சூழ்நிலையை அவருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணா மனசாட்சி அவுத்து வச்சு மாத்திப்பார். அதான் இன்னைக்கு எதை பத்தியும் கவனம். இந்த சூழ்நிலையும் பணம் அவரை மாத்திரும். பணம் வருது இல்லையா, பணம் வந்தோடனே பொருளாதாரம் மேம்படும், நல்ல ஒரு வீடு, வசதி, வாகனங்கள் எல்லாமே இந்த சொல்லு. இதுக்கோசம் தன்னோட ஒரிஜினாலிட்டி, கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றிப்பார். மாற்ற வச்சிரும். எது? பணம். இல்லை கண்டிப்பாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுக்கு முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசு இவனை எவ்வளோ அக்யூஷனாக ஆகிடும். பணம் வருது விடாத, இதை கட் பண்ணு, பணம் வருது, இவன் தப்பான ஆள் இருந்தால் உள்ள இழுத்து போட்டுக்கோ, எல்லாம் இவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் பணம் வரும்போது மன ரீதியான ஆலோசனை கேட்காம எவ்வளவோ தர்மம், நீதி, நியாயம், எவ்வளோ நோட்கள், எவ்வளோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிரகாரம் நடந்துக்கணும், மனசு பிரகாரம் நடக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்றிடும் மனசு. நீங்கள் பின்னோக்கி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பணம் வருதுன்னா டக்குன்னு ஒரு பொய் சொல்லி ஏதாவது நம்ம பண்ணிடுறோம், தவறு பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே எல்லா சூழ்ச்சியும் பணத்தை வச்சே தான் வச்சிருக்குது. எல்லா விஷயமும் அடிக்கடி சொல்லுவோம், எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா இங்கே பணம் இல்லைன்னா நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பைண்டிங்கில் இந்த உலகம் அமைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த மனசு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பணம் வந்தாலும் ஒரு நிம்மதியோட வாழறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு வாழ்த்து. நன்றி.